தனிநீதிபதிக்கு வழக்கை மாற்றி விட்டாங்க. இனி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவு எடுக்க போகிறது? பின்னாடி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இப்போ நேற்று செங்கோட்டையன் பேசியிருப்பாரு. செங்கோட்டையன் பேசுனதில் ஒரு விதத்தை சொல்கிறார், நாங்கள் யாரு கூட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து அதை எடுத்தாலுமே உடனே டெல்லியிலேருந்து வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்ற. இந்த நிமிடம் வரை காங்கிரஸோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 சீட்டு, டெப்டி சிஎம், 4 அமைச்சருங்கிறது டிவிகே தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஆஃபர். கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு ஆதரவு. இது டிவிகேனுடைய ஓப்பன் ஆஃபராக இருக்கு. இல்லை, திமுக பாஜக கூட்டு சதி எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அந்த ஜனநாயகன் பராசக்தி படத்துக்கு 52 கட்டு, 20 நிமிஷம் படத்தை தூக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ரிவைசிங் கமிட்டி படம் போச்சு. இவர்கள்ட்ட வந்து எந்த அந்த 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 பார்சியாலிட்டி பாகுபாடு இல்லாமல் இந்த ரசிகர் மனப்பான்மையில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம். அது என்ன ஜாதியாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும், என்ன மொழியாக இருக்கட்டும், அப்படி ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு ரசிகர் மனப்பான்மையில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம். அது பாஜகவுக்கு எதிரான விஷயம். பாஜக அதை வைத்து தான் அரசியல் பண்றாங்க. நம்ம இவங்களை பிரித்து ஒரு அரசியல் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நெருக்கலா இருக்கு. இது வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா விஜய் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இந்த அரசியலை கரெக்டா எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. வெயிட் பண்ணி ஜனவரி மாசம் வர்றாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கான அரசியல் அந்த படத்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் இந்த படம் வெளிவருங்கிற சூழ்நிலை இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன ஜனநாயகனுக்கு தடைக்கு மேல தடை போய்கிட்டே இருக்கு. ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. செயல் வீரர்கள் கூட்டம் முடிஞ்சோன்னா நல்ல முடிவு வரும், தளபதியே விசில் ஊதிட்டாரு, நமக்கு படம்லாம் ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லி ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. விஜய் ரசிகர்களுக்கும் அது ஏமாற்றம், தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் அது ஏமாற்றம். ஒரு பெரிய அடி உளுந்திருக்குன்னு சொல்லி பேசப்படுது. சார் எப்படி இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி கோர்ட்டில் வழக்கு நடந்துச்சு. எல்லாம் அதாவது 19ஆம் தேதி இவங்க வந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நான் அப்ளை பண்ணுறாங்க சென்சாருக்கு. அவங்க வந்து 5ஆம் தேதிக்கு வரைக்கும் பார்த்துட்டு வந்து ரிவைசிங் அனுப்பணும். அதில் ஒரு மெம்பர் வந்து அபிஷன் பண்ணுறாருன்னு அவங்க ரிவைசிங் அனுப்புகிறாங்க. இவங்க ரிவைசிங் போய் அங்கே பிரச்சனையை பேசி முடிச்சு வாங்கியிருக்கணும். டப்புன்னு இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, ரிவைசிங் வேண்டாம் படத்தை கொடுங்கன்னு. தனி நீதிபதி ஆஷா அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஏ கொடுங்கன்னு அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க. அதற்கு பிறகு எதிர்த்து அவங்க சென்சார் போர்டு தரப்பில் ஹைகோர்ட்டு ஜட்ஜிட்ட போகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் நீதிபதியை விசாரிக்கிறாங்க. அதை எதிர்த்து இவங்க வந்து உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. பாருங்க, சென்சார் போர்டு ரிவைசிங் அமைச்சிருக்கு, அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடுக்கு போகுது. இவங்க அந்த தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்படியே செயின் லிங்காக போய் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே பேசி முடிச்சுக்குங்கன்னா அவங்க தள்ளுபடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி நீங்கள் 27ஆம் தேதிங்கிற மாதிரி வந்துச்சு. காலையில் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வழக்கை மீண்டும் முதல்ல இருந்து, அதாவது கோட்டை அழிங்க, முதல்ல இருந்து கோட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கை மீண்டும் முதல்ல இருந்து விசாரிப்பாங்க. ஒரு தனி நீதிபதி விசாரிப்பார் அப்படின்னு இந்த வழக்கை வந்து இப்போ வந்து மாற்றி விட்டாங்க. தனி நீதிபதிக்கு வழக்கை மாற்றி விட்டாங்க. இனி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவு எடுக்க போகிறது? ஒருவேளை தனி நீதிபதியே போய் இவங்க வந்து இந்த வழக்கை ஃபேஸ் பண்ணி ஆர்டர் வாங்க போகிறாங்களா, இல்லை தனி நீதிபதியை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டு சென்சார் போர்டில் போய் நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அங்கே ஃபேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்களா அப்படின்னு கேவிஎன் நிறுவனம் முடிவு பண்ணுறது தான் அவங்க கையில் இருக்குது இப்போதைக்கு. சார், இப்போ ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போது சில காட்சிகளை வந்து நீக்கணும், அந்த காட்சிகளை வந்து ப்ரொடக்ஷன் சைடில் நீக்க மாட்டாங்கன்னு தான் சென்னை கோர்ட்டில் இது பண்ணியிருந்தாங்க. இப்போது சென்சார் வந்து எதிர்த்தரப்பு வாதங்கள்லாம் வச்சாங்க. சார், இப்போது இன்னைக்கு வந்து உத்தரவில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மதம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த படத்தில் உள்ளது அப்படின்னு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமாக தான் வெளியே தோற்றம் தெரிஞ்சிச்சு. ஆடியோ லான்ச்சும் அப்படி தான் இருந்துச்சு. ட்ரெய்லரும் மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் ரீதியாக தான் இருக்குது. இதில் எங்கே சார் மத பிரச்சனை வந்துச்சுங்கிற இல்லை, ஏதாவது ஒரு டயலாக் வச்சுருக்கலாம். அந்நிய சக்திகள் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் கூட சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இந்திய ராணுவத்தினுடைய லோகோ பயன்படுத்தியிருக்கிறாங்க, அது பேர் என்ஓசி வாங்காமல். இது வந்து ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, எல்லா குற்றச்சாட்டுகளையுமே இந்த தயாரிப்பு நிறுவனம் தரப்புலையும் சில குறைபாடுகள் இருக்கு. இப்போ எப்படி நம்ம ஜுடிஷியல் ஒரு அட்டானமஸ் பாடியோ, அதே மாதிரி தான் இடி எப்படி அட்டானமஸ் பாடியோ, அதே மாதிரி சிபிஎஸ்எஃப்சி வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து அது ஒரு அட்டானமஸ் பாடி. ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்குள்ள இன்னொரு அதிகாரம் வந்து இன்டராக்ட் பண்ண முடியாது. அப்போ உங்கள் கோர்ட்டுக்கு போனதே முதல்ல தப்பு.
நீங்கள் என்ன பண்ண ரிவைசிங் கேட்டிருக்காங்கன்னா ரிவைசிங் கமிட்டியில் சேர்மனை பார்த்து மேடம் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி சேர்மன் வந்து ஜிவி தான் இருக்கிறாங்க, இப்போ டாக்டர் ராஜசேகருடைய ஒய்ஃபு. இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேடம் 9ஆம் தேதி படம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் சீக்கிரம் ரிவைசிங் கமிட்டி சேர்மனை கூப்பிட்டு பார்த்து அவங்க சேர்மன் படத்தை பார்த்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு அங்கேயே பேசி முடிச்சு வாங்கியிருக்கணும். இவங்க டக்குன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க, உடனே வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடியாவது திருப்பிக்க வர்றாங்க. அப்போ இவங்களுடைய பதட்டம், ஒரு நிதானம் இல்லாத ஒரு வேலையை பண்ணுறாங்க. சார் இது பதற்றம்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து நம்ம ஒரு பூஸ்ட் பண்ணலாம், கடைசி படம் எதிர்பார்த்த வசூலை விட இன்னும் அதிகம் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட இருந்திருக்கலாம்ல? அது இந்த அளவுக்கு போகணும்னு எப்படி இது பண்ண முடியும்? முதல்ல வந்து இது நம்ம எல்லாம் கூட அப்படி தான் ஓரளவுக்கு நினைச்சோம், இது ஏதோ ஒரு ஹைப்புக்காக பண்ணுறாங்க, படத்தை தள்ளி வைக்கிறாங்க, ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல் இது பின்னாடி பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இப்போ நேற்று செங்கோட்டையன் பேசியிருப்பாரு, செங்கோட்டையன் பேசுறதுல ஒரு விதத்தை சொல்கிறார், நாங்கள் யாரு கூட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து அதை எடுத்தாலுமே உடனே டெல்லியிலேருந்து வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்ற. அப்போ முதல்ல இருந்து இது பார்க்குறப்ப முதல்ல அதிமுக தாவேகா கூட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து ஆல்மோஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அதில் வந்து உடனே வந்து நாங்கள் டெல்லியிலேருந்து வந்து அதிமுக தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அரசியலுக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன தொடர்புங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி தான். அந்த அரசியல் ப்ளஸ் விசாரணை எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கு. சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு விசாரணை தான் பண்ண, இவர் வந்து ஒரு விட்னஸ் தான், சாட்சி தான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, வியாபாரிகள்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சாட்சிகளை எப்படி பதிவு பண்ணாங்களா, இவர் கண்ணால் பார்த்த சாட்சி, ஐ விட்னஸ், இவர்கிட்ட ஒரு சாட்சியை பதிவு பண்ணுறாங்க. ஒரு சாட்சியை பதிவு பண்ணுறதுக்கு நேரடியாக வந்து சாட்சியை பதிவு பண்ணிக்கலாம், இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆஃபீஸில் கூட்டு வந்து சாட்சியை பதிவு பண்ணிக்கலாம். இப்போ டெல்லிக்கு வர வச்சு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வர உட்கார வச்சு விசாரணைங்கிறதெல்லாம் வந்து விசாரணை அமைப்புகளே புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை இவர் கொடுத்து நான் சொல் பேச்சு கேளுங்க, எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வாங்குங்கிறாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தா கூட இந்த படத்தை தூக்கி விட்டுருங்க. இப்போ அரசியல் ரீதியாக இவருக்கு என்ன நெருக்கடினா, அதிமுக கூட்டணியோட அவர் பேச முயற்சி பண்ணார், பேசினார், ஆனால் முடிவு பண்ண முடியல. அதுக்குமே அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாமே இந்த பக்கம் போகிற மாதிரி இருந்துச்சாங்க, அதையும் கட் பண்ணி இவங்க அந்த பக்கம் பாஜக கூட்டணி போயிடுச்சு. இந்த பக்கம் இப்போ என்னென்ன கடைசி நேரம் இந்த நிமிடம் வரை காங்கிரஸோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். 100 சீட்டு, டெப்டி சிஎம், 4 அமைச்சருங்கிறது டிவிக்கு தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஆஃபர் காங்கிரஸ். அதற்கு பிறகு கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு ஆதரவு. இது டிவிகேனுடைய ஓப்பன் ஆஃபராக இருக்கு. பாஜக என்ன சொல்லுது, நீங்கள் அந்த ஆஃபரை வந்து கட் பண்ணுங்க, நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கக்கூடாது, நீங்கள் தனிச்சு நில்லுங்க, ஓட்டுகளை பிரித்து விடுங்க, நாங்கள் சொல்கிற இடங்களில் சொல்கிற கேண்டிடேட்டை போடுங்கிறதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம். ஆனால் விஜய் வந்து இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டார். இப்போ நேற்று அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகிறப்பயே விஜய் வந்து இப்போ திமுக அதிமுகவுக்கு அடுத்து நான் நின்றார், 3வது இடத்துக்கு வந்துட்டார். 3வது இடத்துக்கு விஜய் வந்துட்டாலே அவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டார், ஒப்புக்கொண்டாருங்கிற மாதிரி தான். இப்போ பார்க்குறப்ப ஒவ்வொரு கட்சியும் ஒரு விதமான அரசியல் பண்ணுறாங்க. இந்த இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அழுத்தம்லாம் வந்து அடுத்தது கட்டுப்பட்டு விஜய் சொல் பேச்சை கேட்டால் தான் இந்த படம் அருங்குற அளவுக்கு இன்னைக்கு ஆன ஒரு நெருக்கடி இப்போ இருக்கு. இப்போ இவங்க தரப்புல இருந்து என்ன காம்ப்ரமைஸ்க்கு போறாங்களா, இல்லை மேல்முறையீடு பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே வந்து யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதுங்கிறாங்க சார். அதில் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பிரச்சனைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதல் பார்க்க வேண்டிய பேஸ் அது இருக்குது. அதை மீறி இவங்க ஏன் வழக்கை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யூஏ கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அவரும் தேர்தலுக்கான அடுத்த வேலைகளை பார்ப்பாரு. ஏன் இதை ப்ரொடக்ஷன் ஏதாவது ஒரு வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு யூஏ கொடுக்கல. அவங்க ரிவைசிங் அமிச்சாங்க. யூஏ கொடுக்க சொன்னது வந்து தனி நீதிபதி சொன்னாங்க. ஆஷா தனி நீதிபதி ஆஷா என்ன சொல்றாங்கன்னா யூஏ கொடுங்கன்றாங்க. உடனே இமிடியேட்டா வந்து சென்சார் போர்டு வந்து உடனே கோர்ட்டுக்கு போறாங்க, மேல்முறையீட்டுக்கு போறாங்க, தனி நீதிபதிக்கு போறாங்க. தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிர்த்து சிஜிஐ போறாங்க, சீஃப் ஜட்ஜிட்ட போறாங்க. அப்ப இவங்க வந்து சர்டிபிகேட் யூஏ அப்படிங்கிற மேட்டரே கிடையாது, இவங்க ரிவைசிங் தான் ரெஃபர் பண்றாங்க. இந்த படத்தினுடைய சென்சார் போர்டினுடைய இந்த படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட்டை வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்து முடிவு பண்ணும், அது யூவா யூஏவா அப்படிங்கிறதா அதுல சிக்கல். இவங்க என்ன பண்றாங்க, ரிவைசிங் கமிட்டிக்கே போக வேண்டாம் அப்படிங்கிறதா இவங்களோட நிலைப்பாடு. இப்ப அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டியில் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு கேஸை வித்ட்ரால் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. திருப்பி இவங்க கேஸை நடத்துறாங்கன்னா முதல்ல இருந்து நடத்தணும். முதல்ல 2 தடவை வாதத்தையும் கேட்பாங்க, அப்புறம் தனி நீதிபதி படம் பார்க்கணும், அப்புறம் ரிவைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் சேர்மன்ஸ் படம் பார்க்கணும். ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் மினிமம் 20 டேஸுங்கிறாங்க, 20 டேஸ் டு 40 டேஸ் வரைக்கும் போகுங்கிறாங்க. அப்போ 20 நாள் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த வழக்கு நாளைக்கு கோர்ட்டில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் நாங்கள் வழக்கு வாபஸ் வாங்கிக்கிறோம், ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை நாங்கள் அனுப்புறது சம்மதம் அப்படின்ட்டாங்கன்னா படம் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடும். ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் ஒரு 20 நாள், மினிமம் 20 நாள் டு
மினிமம் இல்ல அப்போ இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டாலும் யூஏ வந்து கொடுக்க சொல்லி ஆசா உத்தரவு போட்டாலும் அதையும் கொடுக்க மாட்டேன்னு தானே இவங்க இல்ல சொல்லி அந்த உத்தரவை தலைமை நீதிபதி ரத்து பண்ணிட்டாரு. தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை இல்ல நான் என்ன கேட்கறேன்னா ரத்து பண்ணிட்டாங்க சார். இப்போ ஆல்ரெடி யூஏ கொடுங்கன்னு சொல்லி அவங்க உத்தரவு போடுறப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு போனா அதே யூஏ தான் கிடைக்குமா? ரிவைசிங் கமிட்டி தான் முடிவு பண்ணுவோம். யூவா யூஏவாங்கிறது ரிவைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் சேர்மன் பார்த்து தான் இந்த படத்துக்கு எந்த வகையான சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ அவங்க கோர்ட்ல போய் அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா ரிவைசிங் கமிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக படம் போயிடும். ரிவைசிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய சேர்மன்ஸ் மெம்பர்ஸ் படம் பார்த்துட்டாங்கன்னா ஓகே இந்த படத்துக்கு யூ கொடுக்கலாம் யூஏ கொடுக்கலாம் அவங்க முடிவு பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஒரு மாதத்துக்குள்ள சர்டிஃபிகேட் கிடச்சுன்னா இப்போ ஜனவரி 28 30 வச்சுங்க, இந்த மாதம் விட்டுருங்க. பிப்ரவரி ஒரு 20 நாள் அந்த ப்ராசஸ் போச்சு, அவங்க சர்டிஃபிகேட் கையில் வரப்ப பிப்ரவரி ஒரு கடைசியில் வந்துடுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 25க்கு மேலே சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா கூட படத்தை அவங்க அடுத்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் டேட் அடுத்த மாதத்துக்குள்ளே கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்துச்சுன்னா இது ஒரு பிரபகண்டா மூவின்னு யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டால் படம் வராது. தேர்தல் ஆணையம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அடிச்ச படம், இது எலெக்ஷனில் ஒரு பிரபகண்டாவாக மாறும் அப்படின்னு ஒரு சிக்கல் வரும். அப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் இந்த படம் வெளிவருங்கிற சூழ்நிலை இருக்கு. இதுக்கு முதலீடு செய்திருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ சிக்கல். உலக அளவில் கிட்டத்தட்ட 22 நாட்டில் இந்த படத்துக்கு சென்சார் செய்யப்பட்டு பல நாடுகளில் பல கோடி ரூபாய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வாங்கியிருக்காங்க, இந்தியா முழுவதும் வாங்கியிருக்காங்க. மலேசியாவில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நடத்துனாங்க. 12 கோடி ரூபாய்க்கு மலேசியாவில் மட்டும் வாங்கியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இந்த பணத்திற்கான இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும், அது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல். ரெண்டாவது இந்த படத்தில் ஒன் ஆஃப் த சைலண்ட் ப்ரொடியூசர் விஜய். ஏன்னா விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி கோ ப்ரொடியூசர். ஜெகதீஷ் பழனிசாமி கோ ப்ரொடியூசர் விஜய் தான். அப்போ இந்த படத்துக்கு நேரடியாக விஜய்க்கும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பு வரும். இவ்வளோ பேசினாலும் கூட விஜய் இதை பற்றி பேசுகிறங்கிறது தான் பெரிய விமர்சனம். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார், இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு. உங்கள் படத்துக்கு வெளிவர முடியாத ஒரு சிக்கல், பெரிய சிக்கல் வந்திருக்கு. இல்லை செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையாவது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கு, அழுத்தம் இருக்கிறது உண்மைங்கிறது செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேச வேண்டாம். ஒரு வீடியோ போட்டு நம்பி ஏமாந்து இருக்காங்க ரசிகர்கள், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, நம்ம வந்துடுவோம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் எங்களோட உடன் இருக்கணும், உங்களோட நான் இருக்கிறேன், ஒரு பூஸ்டாக ஒன்று சொல்லணும். அதாவது அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்புக்கு அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு பிரச்சனையில முன்னாடி நிற்கணும். நான் இருக்கிறேன், தலைவர் நான் இருக்கிறேன், தலைவர் நான் இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்து நம்ம குடும்ப தலைவர் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாங்கிற அந்த பண்பு தான் ஒரு தலைமை பண்புக்கான அடிப்படை தகுதி. விஜய்கிட்ட அந்த அடிப்படை தகுதி இல்லை. பிரச்சனைன்னு வந்தா ஓடி போயிட்டாரு, பிரச்சனை வந்தா வீடு போய் உட்காந்துக்கிறாரு, பிரச்சனை வந்தா ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போடுறாரு. அப்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தயங்குறாரு. இது வந்து நீங்க வந்து வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு தலைமை பண்புக்கான அடிப்படை தகுதி. சரி, இப்போ விஜய் வந்து அந்த அரசியல் ஆயிடுச்சு, அரசியலில் வந்து நம்ம இந்த ஜனநாயகனை பற்றி பேச வேணாம் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனன்லாம் பேசுகிறாருல. இப்போ சமீபத்தில் கூட அவர் சொல்லியிருந்தாரு, இன்பநிதி தயாரிப்பு நிறுவனத்தில் பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, அது மட்டும் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாரு. அப்போ ஜனநாயகன் ரிலீஸுக்கும் திமுகவும் பாஜகவும் கூட்டு சதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன் வைக்கிறார்ல. இல்லை, திமுக பாஜக கூட்டு சதி எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அந்த ஜனநாயகன் பராசக்தி படத்துக்கு 52 கட்டு 20 நிமிஷம் படத்தை தூக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ரிவைசிங் கமிட்டி படம் போச்சு. அந்த படத்தையும் சென்சார் போட்டு உடனே எல்லாம் கொடுக்கல, ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க. ரிவைசிங் கமிட்டியில் இவங்க போய் வந்து பராசக்தியில் 5 வெர்ஷன் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. 5 வகையான பராசக்தி. நம்ம பார்க்குறது 5வது வகையான பராசக்தி. ரிவைசிங் கமிட்டியில் சிக்கல் வரும்னு தெரிஞ்சு அவங்க ப்ரிப்பேராக வந்து அதை வந்து ஆல்ரைட் பண்ணுறாங்க. இப்போ தீ பரவட்டும்னா கண்டிப்பாக தீ பரவட்டுங்கிற காட்சியை படத்தில் வைக்க மாட்டாங்க. இப்போ நீதி பரவட்டும், நீதி வெல்லட்டுங்கிற காட்சியை ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வைக்க முடியாதுன்னா இதை வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவாக அவங்க போகிறாங்க. பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் பிரச்சனை வரும்னு தெரியும்ல. நீங்கள் அசால்ட்டாக வந்து நார்மலாக எப்பயும் உள்ள படம் மாதிரி ஒரு வாரத்தில் கிடச்சிடும் சென்சாரு. 19ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டிசம்பர் 19ஆம் தேதி. ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ். ஓகே, இடையில வந்து கிறிஸ்மஸ் லீவ், நியூ இயர் லீவு, இதுலேயே சாட்டர்டே சண்டே லீவ், இதெல்லாம் கழிச்சு பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு சென்சார் ஆகி கையில் வந்துடும் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் இருக்கீங்க? கண்டிப்பாக அரசியல் பேசியிருப்பீங்க, அரசியல் கை வைப்பாங்க. இவ்வளோ லேசியாக ஏன் இருந்தீங்க? இல்லை சார், இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளராக என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, சென்சார் போர்டு பாஜகவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, யூனியனு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே சென்சார் போர்டு தானே கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு படத்துக்கு வந்து சென்சார் கொடுத்தாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸு,
கிட்டத்தட்ட முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஆன அந்த விரோத போக்கை கொடுக்கக்கூடிய படமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அவங்க சென்சார் வந்து கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது பிரதமரே பார்த்தார் அந்த படத்தை. அது இல்லாமல் பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் பார்த்தாங்க. அதை தவிர்த்து விஜயுடைய படத்தில் என்ன மத பிரச்சனை இருக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தொடர்ந்து விஜய் இதுவரைக்கும் மதம் சார்ந்த துப்பாக்கிக்கு அப்புறம் பெருசாக அவர் எதுவும் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது பெருசாக அவர் என்ன பண்ணிட போறாரு, ஏன் இந்த அழுத்தம் பாஜக கொடுக்குதுங்கிற ஒரு கேள்வி சுற்றிக்கிட்டே இருக்குல்ல சார்? இல்லை, பாஜக ஏன் அழுத்தம் கொடுக்குதுன்னா, பாஜக தன் கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கணும், தான் சொல் பேச்சை கேட்கணும், ஒரு வலுவான கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்கிடக்கூடாது. அதுதான் அது விஜய்க்காக மட்டும் நம்ம பார்க்காம ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி மாதிரி தானே நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு எப்படி அநீதியா இருக்கும்? அவங்க எல்லாத்துக்கும் தான் பண்ணியிருக்காங்க. டிடி விஜயநகரன் போன வாரம் வரைக்கும் கடுமையா இல்லை, நான் திரைப்படங்களை சொல்றேன். இப்போ தமிழ் திரையுலகத்திலே ஒரு சென்சார் போர்டுங்கிறது அது எப்பயுமே காலங்காலமா அது சென்சார் போர்டு மெம்பரா இருக்கிறவங்க, அரசியல் பின்புலத்தில் உள்ளவங்க தான் மெம்பரா இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் வரப்பையும் அவங்க தான் வர்றாங்க. 91 எடுக்கப்பட்டு 92 முடிக்கப்பட்ட குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம். அந்த படம் 15 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த படத்தை முடக்கி வச்சிருந்தாங்க. வழக்கு நீதிமன்றத்து வரைக்கும், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. அப்போ எப்பயுமே சென்சார் போர்டுங்கிறது அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடமாக இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இவங்கள நீங்க கேட்ட சென்சார் காஷ்மீர் ஃபைல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், கேரளா சோதியா இருக்கட்டும், சாவான்னு ஒரு படம், அந்த படத்தால் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. அந்த படத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவருடைய சித்தாந்தங்களை சொல்லக்கூடிய படங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க, வரவேற்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த திரௌபதி 2 படத்தோட ஏகப்பட்ட சர்ச்சையான காட்சிகள் இருக்குங்கிற மாதிரியான கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க. அந்த படம் பெருசா போல. அப்போ சென்சார் போர்டு ஒரு தலைப்பட்சமாக ஒரு அரசியல் ரீதியாக நடந்து கொள்கிறது குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருக்கு. பிஜேபி அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது, காங்கிரஸ் அரசாங்கத்தோடும் இருக்கு. இல்லை, அதுதான் சொல்ல, ஒரு மாநிலத்துடைய உரிமைகளை, ஒரு மாநிலத்துடைய கலை பண்பாடுகளை சிதைக்கிற விஷயமா இருக்கு. ஆனால் மற்ற திரைத்துறையினரோ இல்லை யாருமே இதுக்காக குரல் கொடுக்காம இருக்கிறது. நடிகர்களை விட்டுருங்க, ஒரு சங்கமோ இல்லை ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ ஒரு திரையரங்க உரிமையாளர் சங்கமோ இதை பற்றி யாரும் பேசல. ஒருத்தர் விஜய்க்கு அகைன்ஸ்டாக இருக்காரு, ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்காங்க, பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இதை அப்படி பார்க்காம ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு திரைத்துறைக்கு ஒரு அநீதியாக பார்க்க மாட்டாங்கிற இது தொடரும்ல. இப்போ நாளைக்கு சினிமா சங்கங்கள் இன்னைக்கு பல சங்கங்களா இருக்கு. தயாரிப்பாளர் சங்கமே ஒரு 3-4 சங்கமா இருக்கு. அப்புறம் ப்ரொடக்ஷன் சங்கம் தனித்தனி சங்கங்கள் நிறைய இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இல்லை. அவங்க எல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கி தான் பண்றாங்க படங்களை. ஃபைனான்ஸ் கொடுக்குற ஒரு பாஜக சித்தாந்தத்தில் இருப்பாரு, திமுக சித்தாந்தத்தில் இருப்பாரு. அப்ப நம்ம எதுக்கு நேரடியாக பாய்ச்சிக்கிறோம்னு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கப்ப ஒரு வேலை பண்ணாங்க சினிமாவில். கலைஞர் ஆட்சி இருக்கப்ப கலைஞருக்கு தொடர்ந்து பாராட்டு விழா நடத்தாங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. ஆட்சி மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே டீம் போய் அவர்கிட்ட போயிட்டு, அம்மா உங்களை நான் உங்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டாங்க, உங்களை வைக்கவே இல்லையா அப்படின்னு. அது மாதிரி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு ஒற்றுமை கிடையாது. பல பிளவுகள் இருக்கு, பல கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ சங்கங்களே இன்னைக்கு கடுமையான பல சங்கங்கள் இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம், ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலு, கில்டுன்னு ஒன்று இருக்கு, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சங்கமே தயாரிப்பாளருக்கான சங்கமே 4 சங்கம் இருக்கு. இவர் ஆல்ரெடி கேவிஎன் ப்ரொடக்ஷன் கர்நாடகாவை சேர்ந்தவர், கர்நாடகா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறார். அங்கிருந்தும் இந்த மாதிரி எனக்கு குரல் வரலையே, ஒரு படத்துக்கு முடக்கி வச்சிருக்கீங்க, பொருளாதாரம் பாதிக்குது, வாங்கினவங்களுக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிற ஒரு கண்டன குரல் வரலையே. அப்போ இது சினிமாக்குள்ளேயும் ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியும். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் பொங்கலுக்கு விஜயுடைய படம் வரும்னு இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களும் சரி, விஜயுடைய ஒரிஜினல் ரசிகர்களும் சரி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ ஆர்வத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மங்காத்தா போய் ரிலீஸ்க்கு போய் கொடியை எடுத்துக்கிட்டு அங்கே போய் அஜித் ரசிகர்களுடைய அந்த விவாதம் ஆகுறதுலாம் அது எப்படி சார் பார்க்குறது? இது ஒரு ஆரோக்கியமாக போகிற மாதிரி தெரியல. இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. பொங்கலுக்கு வரணும் அப்படின்னு வராது ஒரு ஏமாற்றோடனே சும்மா இருக்க முடியல. அவங்களாம் சும்மா இருக்க முடியாமல் மங்காத்தாவை வம்புழுக்கிறது, அப்புறம் சோசியல் மீடியாவில் உட்காந்து சண்டை போடுறது, இந்த விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. ஒரு வகையில் நான் அவங்க பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. என்னன்னா, இப்போ திமுகவுக்கு ஒரு அரசியல் இருக்கு. திமுக அரசியல் அவங்க மாநில உரிமை, மொழி இது சார்ந்த ஒரு அரசியல் பண்றாங்க. பாஜக ஒரு மதத்தை வைத்து ஒரு அரசியல் பண்ணுது. நாம் தமிழர் ஒரு தமிழ் தேசியம் ஒரு அரசியல் பண்ணுது. இவர்கள்ட்ட எந்த அந்த 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 பார்சியாலிட்டி பாகுபாடு இல்லாமல் இந்த ரசிகர் மனப்பான்மையை ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம். அது என்ன ஜாதியாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும், என்ன மொழியாக இருக்கட்டும், அப்படி ஒரு இளைஞர் கூட்டம் இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்திற்குள் போகாமல் ஒரு ரசிகர் மனப்பான்மையில் சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம். அது பாஜகவுக்கு எதிரான விஷயம். பாஜக அதை வைத்து தான் அரசியல் பண்றாங்க. இவங்க என்னன்னா ஒரே ரசிகராக இருக்காங்க, எல்லா ஜாதி மதத்தில் இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. நம்ம இவங்களை பிரித்து ஒரு அரசியல் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நெருடலா இருக்கு. இது வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, இந்த அரசியலை
வலுப்படுத்தாம விட்டது தான் அது தப்பு. ஏன்னா நீங்க இறங்கி ஃபோர்ஸா ஒரு மற்ற அரசியல் கட்சியை போல இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு வலுவான இப்போ ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. விஜய் கொண்டாடிய விஜயை வந்து ரசிச்ச கூட்டம் ஒன்று இருக்கு. அப்புறம் காமனா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில விஜய் மேல ஒரு சின்ன ஒரு கார்னர் வந்துச்சு. எப்ப பார்த்தாலும் 2 கட்சிக்கு போட்டோம்ப்பா, இந்த ஒரு முறை இந்த பக்கம் மாத்தி போடுவோம், இவர் ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கைக்கு 1% கூட இவர் வந்து ஒருத்தா இல்லாம பண்ணிட்டார். இப்போ கடற்கடன்னு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மக்கள் பிரச்சனைகளை பேசி போராட்ட காலத்துக்கு வந்து தொடர்ந்து பயணப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு பின்னாடி சேர்ந்த கூட்டம் இருக்குல்ல, அதுவுமே நல்ல ஒரு கூட்டம். எந்த விதமான ஒரு மத சாதி இனம் மொழிங்கிற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரு கூட்டம் சேர்ந்துருக்காங்க. ஒரு இளம் தலைமுறையை அப்படி ஒரு கூட்டம் சேர்றதே பெரிய விஷயம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜக என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படிங்கும்போது அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு ஒரு ஒரு குடும்பம் ஒரு பிஜேபி சித்தாந்தத்தில் ஒரு பையன் வர்றான், திமுக அணியிலேருந்து வர்றான், அதிமுகலேருந்து வர்றான், நாம் தமிழ்லேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியாக இருக்கிறாங்க. அந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு குழு உருவாகி இருக்கு. ஆனால் அதை சரியா விஜய் பயன்படுத்த தவறுனாருங்கிறதா பேசிச்சு. சரி, இப்போ அதில் தான் ஒரு கேள்வி. இப்போ இதில் வந்து பாஜகவுடைய அழுத்தம் இருக்குங்கிறது வெளிப்படையாக சில இடங்கள்ல தெரிய வருது. ஜனநாயகன் பிரச்சனைக்கு பாஜக முழு காரணம்ங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. இந்த நிமிடம் வரைக்கும் தாவேகா தரப்புலேருந்து எந்த எதிர்ப்பு குரலும் வரல. திமுகவை மட்டும் எதிர்ப்பதை மட்டுமே இவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காருல்ல, இதே ஒரு ஆபத்தான சூழலாக அவருக்கு மாறுதா? ஆமா, இது ஒரு சோர்வை கொடுத்துரும்ல. இப்ப நீங்க 2 கட்சிக்கு மாற்றுன்னு தான் நீங்க வர்றீங்க. வர்றப்ப எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணணும்ல, எல்லா பிரச்சனையும் பேசணும்ல. உங்கள் சார்ந்த பிரச்சனையில கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும் போது அது வந்து மக்கள் மத்தியில் என்னப்பா உன் பிரச்சனைங்க நீ பேசல, மக்கள் பிரச்சனைக்கு நீ எப்படி பேசுவேங்கிற ஒரு நம்பிக்கையின்மை பெறும்ல. அது நம்பிக்கை இழந்துகிட்டே இருக்காரு விஜய். இப்ப அவர் என்ன சொல்றாரு, 3வது இடத்துக்கு வந்துட்டேங்கிறார். நான் வந்து அந்த செயற்குழுல அதிமுக திமுக அதுக்கு அடுத்து நான் 2 கட்சி வீழ்த்து போறேங்கிறார். முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாரு, டிஎம்கே வச்சு டிவிகேன்னாரு. இப்போ அந்த இடத்த விட்டுட்டு டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்து டிவிகேன்னு வந்துட்டாரு. 3வது இடத்துக்கு வந்தார். அப்போ அவருக்கே கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாகுது. நம்ம களத்தில் வந்து 3வது இடத்துல இருக்கிறோம், ஒரு வலுவான கூட்டணி இல்லைன்னா நம்மளால ஒரு 3வது நாம் தமிழர் டிவிகே மாதிரியான போட்டியாக தான் மாறும். டிஎம்கே டிவிகேங்கிற போட்டியை நம்ம வலுவான கூட்டமைப்பு இல்லாமல் செய்ய முடியாதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டார். யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ அதுதான் வந்து என்ன செய்யறதுன்னா ஒரு சோர்வு மனப்பான்மை கூட வந்துருச்சு. அதை வந்து பாஜக என்ன பண்றாங்கன்னா, நீங்க நாங்க சொல்றதை கேளுங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்குற அந்த அழுத்தத்தை சமாளிச்சு ஒரு பேச முடியல சார். இப்போ அதே போல வந்து இங்கே வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறப்பயே ப்ரொடெக்ஷன் சார்பாக சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அங்கேயும் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கீழமையில் இருக்கிறப்ப நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ப்ரொடெக்ஷன் சைடில்? இல்லை, வாய்ப்பு இருக்கு. இல்லை, விஜய் இந்த ஜனநாயகன் இந்த வழக்கில் விஜயோட சப்போர்ட்டு ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து அதுக்குண்டான எல்லா விதமான ஐடியாவும் பண்ணிட்டு இருப்பாரு, உதவிகள் செஞ்சுட்டு இருப்பாரு, பக்கபலமாக இருப்பார். ஏன்னா அவரை நம்பி தானே முதலீடு போட்டிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் படத்தை யாரை நம்பி வாங்கினாங்க? விஜய் நம்பி தானே வாங்கினாங்க. விஜய்க்கான ஒரு பிஸ்னஸ் கடைசி படமாக இருந்தாலும் கூட அவர் தான் சார்ந்த தொழில கடைசி படத்தில் இப்படி ஒரு சிக்கல், ஒரு கெட்ட பேரோட போகக்கூடாதுல்ல. அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு விஜய் தரப்புலேருந்து எல்லா வரையும் பண்ணுவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் அங்கே கீழே தனி நீதிபதி போட்டிருக்காங்களே, அங்கே விசாரிக்க திருப்பியும் தள்ளுபடி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன புத்திசாலித்தனமான வேலை என்னன்னா, வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சென்சார் போர்ட்லேயே பேசிக்கிறோம், ரிவைசிங் கமிட்டி படத்தை அனுப்புகிறோம், ரிவைசிங் கமிட்டி கொடுக்கக்கூடிய அந்த கட்லிஸ்ட்டை வாங்கி படத்தை கட் பண்ணி கொடுத்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம்னு பஞ்சாயத்தை பேசி முடிச்சிட்டாங்கன்னா சுமூகமாக போயிடும். இல்லை, அப்படி பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை மீறி இவங்க என்ன பண்ண போகிறோம், அப்படி ரிலீஸ் ஆனாலும் கூட பிப்ரவரி ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே சர்டிஃபிகேட் வரும். அப்படி வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. பயங்கரமான அழுத்தம் கொடுக்குறாங்க போலயே சார் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்குறேன்னா அரசியல் அழுத்தம் கொடுக்க தான் செய்வாங்க. அரசியல்னாலே அழுத்தம் தான். அதை உடைச்சி வெளியில வந்து பண்ணணும். நீங்க ஏன் அதை மூடி வரைக்கிறீங்க? பேசுங்க, உடைச்சு பேசுங்க. யாருக்கு தான் அழுத்தம் இல்லை. ப்ரொடியூசர் மனநிலைமையிலேருந்து கர்நாடக பத்திரிகையில வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு இந்த படத்தோட இந்த பிரச்சனைனால. அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாருன்னு செய்திகள்லாம் அங்கே கர்நாடக செய்திகள்லாம் வருது. இப்போ ஒரு ப்ரொடியூசரோட மனநிலை ரொம்ப மோசமான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு சின்ன படம் எடுக்கிறதுக்கு ஒரு 5 கோடி 4 கோடியில் ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடலாம். அது லாஸ் ஆனதா கூட பெரிய லாஸாக இருக்காது. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு 500 கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு இவங்க பதில் சொல்லணும்? உலகம் முழுக்க படத்தை விற்றுருக்குறாங்க. 22 நாட்டில் சென்சார் பண்ணியிருக்கிறாங்க. 22 நாட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பதில் சொல்லணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு பதில் சொல்லணும், தேட்டர் ஓனர்ஸ்க்கு பதில் சொல்லணும், படத்தை வாங்கினவங்களுக்கு பதில் சொல்லணும். இத்தனை நெருக்கடி இருக்குல்ல. இப்போ கொடுத்தவங்கள ரீஃபண்ட் பண்ண கேட்பாங்க. அவ்வளோ படத்தையும் அவங்க ஒரே கையில் வச்சுக்க மாட்டாங்க. இந்த படத்தை வந்துட்டு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்
நெட்ஃப்ளிக்ஸ் படத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் அமேசானுக்கு இந்த படத்தை ஓடிட்டு கொடுத்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்தில் படத்தை ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறது அக்ரிமெண்ட்டு. படம் இப்போ சொன்ன போனால் இந்த வாரத்தில் படம் ரிலீஸ் ஆகணும் ஓடிடியில். சார் இப்போ ஓவராலாக எவ்வளோ சார் இப்போ இந்த ரிலீஸ் ஆகாதனால அதில் எவ்வளோ லாஸ் ஆகிருந்திருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே படம் வந்து பெரிய லாஸ் தான். இப்போ அமேசான் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய அக்ரிமெண்ட் பிறகு மீறிட்டாங்க அப்படின்னு அவங்களும் கோர்ட்டுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை இவங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இன்றைக்கி அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே படம் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கும் ஓடிடியில். இப்போ அதுவும் போச்சு. நெருக்கடியில் இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாங்கினவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட பணம் போட்டிருக்காங்கல்ல, பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கும் போது அது பெரிய சிக்கல் தான் இருக்கு. அப்போ தேர்தல் முன்பு ரிலீஸுங்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறது தெரியுது. 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை அந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அது 2 காரணம் இருக்குது. ஒன்று தேர்தல் தேதி வந்துடும். இன்னொன்று வந்து எக்ஸாம் நடக்குது. +1 +2 காலேஜ் எக்ஸாம்லாம் இப்போ கரெக்டாக பிப்ரவரி கடைசியிலேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ அதுவுமே வந்து பெருசாக வசூலை கொடுக்காது. அப்படிங்கும் போது தேர்தலுக்கு பிறகு தான் வர்றதுக்கான வாய்ப்பு. தேர்தலுக்கு பிறகுனா ஜூனில் தான் வர்றதாட்டி மே கடைசியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்தில் 10 நாள் கூட ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி வந்து அது ஒரு பெருசாக கெயின் இருக்காது. கரெக்டாக எலெக்ஷன் நேரத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. வெயிட் பண்ணி ஜனவரி மாதம் வர்றாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கான அரசியல் அந்த படத்தை சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கை சொல்லியிருக்காருன்னு தெரியல. இந்த தாமதத்துக்கு இயக்குனரும் ஒரு காரணமா இருப்பாரா? ஏன்னா படத்தை வந்து சீக்கிரமா முடிச்சு கொடுக்கக்கூடிய கடமை இயக்குனரோட கடமையா இருக்கும்ல. இப்ப இயக்குனர் இதுல ரொம்ப டிலே பண்ணிட்டாரு. இல்ல படத்தை வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் வந்து படம் வந்து அக்டோபர் நவம்பர்லேயே முழு படமும் முடிஞ்சிருச்சு. காப்பி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் வந்து பண்ண ஒரு அசால்ட்டு தான் இந்த படத்துக்கு இவ்வளோ சிக்கல். டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும். அப்ளை பண்ணிடுங்க. பிரச்சனை வரும்னு தெரியும். பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போவோம். எல்லாத்துக்கும் தயாராக 1 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும். அதை இவங்க வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பெட்டி கண்டென்ட் அமைச்சிட்டு சென்சார் வாங்கிட்டாங்க. இந்தியாவில் வாங்க விட்டாங்க. அவங்க பண்ண புத்திசாலித்தனம் பாருங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் காப்பி அமைச்சிட்டாங்க, சென்சார் வாங்கிட்டாங்க, ரெடியாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இந்தியாவுக்கு மட்டும் கடைசி நேரத்தை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இங்கே தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க, இங்கே அரசியல் அழுத்தம் வரும் அப்படி தெரியாமலே அவங்க வந்து மாட்டிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பான முடிவு. ஒன்று நீங்கள் சென்சார் போர்ட்லேயே பேசி முடிக்கிற விட்டுட்டு கோர்ட்டுக்கு போனது என்னன்னா அது ஒரு சின்ன ஈகோ வந்துடும்ல. எந்த அமைப்பு பெருசு, என்ன ஒரு மேனேஜர்கிட்ட போகிறோம், அதுக்கு மேலே ஜிஎம்கிட்ட போனால் ஜிஎம் பெருசா மேனேஜர் பெருசாங்கிற ஒரு ஈகோ வரும் இல்லையா? அந்த சிக்கலை இவங்களா உருவாக்கிட்டாங்க. இப்போ கோர்ட் என்ன பண்ணுதுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து கோட்டாளி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியே இந்த பிரச்சனை எவ்வளோ நாளைக்கு போக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.